இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை பார்க்க போகிறோம். இப்போது அந்த காலத்தில் தோல் பதுமை அப்படின்னு ஒரு ஆட்டம் இருந்தது. அது ஒரு அட்டை, சில வகை துணிகள், சில ஜிகினா வேலைகள் இதெல்லாம் பண்ணி கவர்ச்சியாக உண்மையான மனித உரு போல பொம்மைகள் செய்வாங்க. இப்போ நிறைய விதவிதமான பொம்மைகள் இருக்குது. அந்த காலத்தில் இந்த தோல் பதுமை ஒரு அற்புத கலை. அந்த கலையில் பல வடிவங்கள், ஆணாகவும் பெண்ணாகவும் குழந்தையாகவும் மன்னராகவும் வேலைக்காரராகவும் பல பொம்மைகள் செய்வாங்க. அதாவது ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கக்கூடிய வடிவங்களில் அந்த பொம்மைகள் செய்வாங்க. அதை செய்து என்ன பண்ணுவாங்க, அது அட்டையும் துணியும் வச்சு செய்வாங்க. அதுக்கு உயிர் இல்லை, அது ஜடப்பொருள், அதுக்கு எதுவும் தெரியாது. அந்த பொம்மையை கழுத்து தனியாக ஆடும்படியாகவும், 2 கைகளும் தனியாக ஆடும்படியாகவும், 2 கால்களும் தனியாக ஆடும்படியாகவும் இணைப்பு இருக்கும் அந்த பொம்மையில். அவங்க அந்த நூலை ஆட்டினா கழுத்து ஆடும், வாய் இந்த பேசுகிற மாதிரி வாய் ஆடும், ஒரு கையை தூக்குனா கை தூக்கும். அவங்க மேலேருந்து இந்த பொம்மை ஒரு திரைப்படம் ஓடணுன்னா அதுக்கு திரைப்பட கொட்டகை வேணும், அதுக்கு நிறைய பொருட்கள் வேணும், ப்ரொஜெக்டர் வேணும், ஃபில்ம் வேணும், என்னென்னவோ வேணும். அப்போ தான் ஒரு படம் பார்க்க முடியும். அதே போல் இந்த தோல் பதுமை ஆட்டத்துக்கும் நடத்துறதுக்குன்னு ஒரு அரங்கம் வேணும். ரொம்ப சின்ன இடம் போதும், ஒரு மறைவான ஒரு திரை. அந்த திரைக்கு கொஞ்சம் உயரத்தில் ஒருத்தர் நிற்பாங்க, ஒருத்தரில் பல பேர் நிற்பாங்க. ஒருத்தர் இந்த பொம்மையினுடைய தலை, வாய், கை, கால்கள் இதோட கயிறை தங்களோட கைகளில் இணைச்சி வச்சுருப்பாங்க. ஒருத்தர் வசனம் பேசுவாங்க. பேசும்பொழுது இந்த பொம்மையை அந்த கயிறை இழுத்து இழுத்து மேலே இழுப்பாங்க, இடது பக்கமாக வலது பக்கமாக கீழ் நோக்கி மேல் நோக்கி அந்த கயிறை பிடிச்சி இழுக்கும்பொழுது அந்த பொம்மைகள் ஆடும். அதுக்கேற்றவாறு வசனம் பேசும்பொழுது இந்த பொம்மைகள் பேசுகிற மாதிரி, நடிக்கிற மாதிரி, செய்கிற மாதிரி, இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி எல்லாமே நடக்கும். அந்த காலத்தில் இது எதுக்காக செய்தாங்க அப்படின்னா, இப்போ ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திர நாடகம் இந்த மாதிரி நல்ல கதாபாத்திரங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ராமன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இது மாதிரி சொத்து மேலே ஆசை இல்லை, பதவி மேலே ஆசை இல்லை, வாழ்க்கையில் வெறுப்பு இல்லை, அதனால் அவன் காவிய தலைவனாக இருக்கான், இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுடைய உயர்ந்த குணங்களால் அவன் எந்த அளவுக்கு உயரத்தை அடைய முடியும் அப்படின்னு காமிக்கிறது தான் ராமாயணம். பெண்ணாசை காரணமாக அழிஞ்சி போயிட்டான் ராவணன், அதையும் மக்களுக்கு சொல்லணும். அதே போல் இந்த பாரதமும் மண்ணாசை காரணமாக இவ்வளவு அழிஞ்சு போச்சு, இறைவனை அடைஞ்ச அந்த பாண்டவர்கள் தப்பிச்சுக்கிறாங்க, அதாவது அவங்க நல்ல நெறியில் ஒழுக முடியுது. இந்த மண்ணாசை காரணமாக பெண்ணாசை காரணமாக அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற கருத்தை மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மக்களுக்கு அவ்வளவு பிறந்து வளர்கிறப்போருந்து எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. சில உண்மைகளை கண்டறிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சால் இந்த நாராயண நாமத்தை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்லும்பொழுது குரு சொல்கிறாரு, ஐயோ நீ இதை சொன்னீன்னா நீ நரகத்துக்கு போவேன்னா, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இதை காதில் வாங்குகிற எல்லாரும் உங்ககிட்ட வரட்டும், சொர்க்கத்துக்கு வரட்டும் அப்படின்னு நினச்சி சொன்னார் இல்லையா. அதுபோல் பெரியவங்களுடைய மனசு தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களை கரை சேர்க்கணும், மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும், அதுதான் நோக்கம். அதனால் என்ன பண்ணாங்க, இந்த கலைகள் நல்லா வளர்ந்து இருந்தது. நான் என்னுடைய காலத்தில் சின்ன வயசில்
தோல் பதுமை ஆட்டம் எங்கள் வீட்டு வாசல்லையே நடக்கும். நல்லா பெரிய இடமா இருக்கும். அந்த தோல் பதுமை ஆட்டக்காரவங்க நம்ம வீட்டு வராண்டான்னு சொல்லுவோம், அந்த வெளி வாசலில் தவாரத்தில் தங்கியிருப்பாங்க. அவங்க ஒரு 10-15 பேர் ஒரு குடும்பம் போல் வந்து தங்கி இருப்பாங்க. ஒரு சில பக்கத்து பக்கத்து ஊர்க்காரவங்களாக இருப்பாங்க. ஊர் ஊராக போவாங்க. இங்கே வந்தாங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு 10-15 நாள் நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ராமாயணமாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஹரிச்சந்திர நாடகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு பாரத கதையாக இருக்கும். அது தொடர்ந்து 2-3 நாள் நடக்கிறதும் உண்டு. அவங்களையெல்லாம் ஊர் மக்கள் பராமரிப்பாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, தங்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, சகல வசதியும் பண்ணி தருவாங்க. ஊரில் இருக்கிற சில பேர் அந்த வசதிகளை பண்ணி தருவாங்க. ஊர் மக்கள் அந்த கலையை சாயந்தரம் ஆனால் பொழுது போனால் வந்து உட்காந்து ரசிப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது பொய் தான், ஆனால் உண்மை போல் இருக்கும். அந்த கதையை மக்கள் ரசித்து கேட்பாங்க. எல்லாருமே எல்லாம் தெரியாததுனால ஒருத்தர் தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொன்னப்போ அது புதுமையாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி திரைப்படம், அதாவது திரைப்படமோ தொலைக்காட்சியோ செல்ஃபோனோ இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போல்லாம் இல்லை. அது புதுமை. மக்களுக்கு அது ரொம்ப பெரிய வரம் மாதிரி. காலையிலேருந்து வயலில் உழைச்சிட்ருக்கிற கடுமையான உழைப்பாளிகளுக்கு அது ஒரு வரம் போல். அந்த தோல் பதுமை ஆட்டத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற திரைப்படத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது, என்ன ஒரு வேற்றுமை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் அல்லது ஒரு நடிகை, யார் வேணாலும் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாரை வேணாலும் நினச்சி பாருங்கள். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோ, அதாவது கதாநாயகன் பல படங்களில் நடிப்பார், பல கதாபாத்திரங்களில் நடிப்பார். ஒரு திரைப்படத்தில் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனா வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த வீரம் செறிந்த அந்த வசனங்கள், அதுக்கேற்ற நடை உடை பாவனை எல்லாம் இருக்கும். வசனங்கள் மாறி இருக்கும். வசனம் எழுதினவங்க மாறி இருப்பாங்க, திரைப்படம் தயாரிக்கிறவங்க மாறி இருப்பாங்க. இவர் ஒரே ஹீரோ, ஆனால் தயாரிப்பாளர் வேறு, வசனகர்த்தா வேறு, உடை வேறு, எல்லாமே வேறு வேறு வேறு. ஆனால் நடிகர் ஒருவரே. அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு படத்தில் பரமசிவனாக நடிப்பார், இன்னொரு படத்தில் நாரதாக நடிப்பார், இன்னொரு படத்தில் வேறு ஏதோ வேஷத்தில் திருமாலாக நடிப்பார், இன்னொரு படத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நடிப்பார், இன்னொரு படத்தில் பெரிய மன்னராக சக்கரவர்த்தியாக நடிப்பார், இன்னொரு படத்தில் பாவம் பிச்சாண்டியாக நடிப்பார். ரொம்ப எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஊனமுற்றவராக நடிப்பார். வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய நிலைமையில் நடிப்பார். காதலனாக நடிப்பார், கிழவனாக நடிப்பார், அடியாராக நடிப்பார். இப்படி பல வேடங்கள். ஒரே ஆள் நடிகர் ஒருவர் பல கதாபாத்திரங்கள், பல கதாசிரியர்கள், பல வசனங்கள், பல தயாரிப்பாளர்கள். ஆனால் அந்த ஒரே நடிகர் அத்தனையிலையும் சிறப்பாக பண்ணுவார். ஒவ்வொரு கதையிலையும் வேறு வேறு உற்றார் உறவினர். இப்போது ராமாயணத்தில் வர்ற அதே உற்றார் உறவினர் பாரத கதையில் இல்லை. நடிகர்கள் அதே நடிகர்கள் இருக்கலாம், கதாபாத்திரங்கள் வேறு இருக்குது. அதே உடை, அதே வசனம் கிடையாது, மாறிடும். அதுபோல் ஒரே நடிகைக்கு பல நடிகர்களோட பல படங்கள் இருக்கலாம், பல வசனங்கள் இருக்கலாம். இது வாழ்க்கையில் இன்றைக்கும் இப்போ நாம் பார்த்துக்கிட்ருக்கோம், அனுபவிச்சிகிட்ருக்கோம், ரசிச்சிகிட்ருக்கோம். அதே நடிகர்கள். இது திரைப்படத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது நம்ம தினமும் பார்த்துக்கிட்ருக்கிற ஒரு விஷயம். ஒரு திரைப்படத்தில் எவ்வளவு வசனங்கள் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரியாது அப்படின்லாம் இப்போல்லாம் கிடையாது. எல்லாம் குழந்தைகளுக்கே நிறைய விஷயம் தெரியுது. பெரியவங்களுக்கு சொல்லித்தர்ற அளவுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அப்போது தயாரிப்பாளர் ஒருத்தர் இருப்பார், அதை இயக்குறவர் ஒருத்தர் இருப்பார், வசனம் எழுதுகிறவர் ஒருத்தர் இருப்பார், கதையை கொடுத்தவரும் ஒருத்தர் இருப்பார். கதை வேறு, வசனம் வேறு, திரைக்கதை வேறு.
இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு உடை, எந்த வசனத்துக்கு எந்த காட்சிக்கு எந்த உடை, அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் பல ஆட்கள் இருப்பாங்க. இதே மாதிரி தான் இறைவன் நம்மளை ஆட்டி வைக்கிறார். பல கதாபாத்திரங்களை கொடுத்து, பல வசனங்களை கொடுத்து, பல இடங்களை கொடுத்து, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஏற்ற இருப்பிடங்களை கொடுத்து நம்மளை ஆட்டி வச்சிட்ருக்கார். என்ன ஒரு வித்தியாசம்? தோல் பதுமைக்கு உயிர் இல்லை, உணர்வு இல்லை, அதுக்கு அறிவு இல்லை. அது கொடுத்த வசனத்தை மற்றவங்க பேசுகிறாங்க, அது வெறுமே ஆடிக்கிட்டு இருக்கு. நமக்கும் இறைவன் 96 தத்துவங்களை கொடுத்துருக்கார். அந்த 96 தத்துவங்களை கொண்டு நம்மளை இப்போ இதயம் நம்மளை கேட்டால் வேலை செய்யுது. நம்முடைய வயிறு பசின்னு ஒன்று வருது, சாப்பாடு போட்டால் பசி போயிடுது. பசிக்கிறது நம்மால் பசிக்குதா? பசி போகிறது நம்மால் தான் போச்சா? இல்லையே. நம்ம கண்ணு பார்க்குது, நம்ம தான் பார்க்குறோமா? இல்லையே. நம்ம கேட்குறோம், காது கேட்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் காது தான் கேட்குதா? இல்லையே. பேசுகிறோன்னு சொல்கிறோம், வாய் தான் வெளியில் தெரியும், ஆனால் பேசுகிறது இந்த வாய் மட்டும் பேசுதா? அதோட எத்தனை உறுப்புகள் தொடர்பில் இருக்குது, சம்மந்தப்பட்டிருக்கு. அதுபோல் ஒவ்வொரு தத்துவத்தையும் இயக்கக்கூடிய இயக்குனராக இறைவன் எல்லாருக்கும் மேலே இருந்து நம்முடைய தோல் பதவி ஆட்டத்தை நடத்திட்டு இருக்கான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாம் நான் தான் செய்தேன், இதை நான் செய்தேன், அதை நான் செய்தேன், இதில் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய துணை இல்லாமல் எதுலையும் நம்ம செய்து முடிக்கவோ, வெற்றி அடையவோ, தோல்வி அடையவோ, இன்பத் துன்பங்களை அனுபவிக்கவோ நிச்சயமாக முடியாது. அத்தனைக்கும் அவன் கர்த்தா, நாம் கருவி. ஆனால் இந்த எண்ணம் இன்பம் வரும்பொழுதும் துன்பம் வரும்பொழுதும் அவன்தான் ஆட்டி வைக்கிறான் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நமக்கு கோபம் வருமா? பகை இருக்குமா? இறைவன் கொடுத்த உற்றார் உறவினர் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சா நமக்கு அவங்க மேலே வெறுப்போ பெருசாக பாதிக்கிற அளவுக்கு வருமா? வராது. அதுபோல் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, அது மாதிரி காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காரே அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இந்த இருவினை ஒப்போட உண்மையை தெரிஞ்சிட்ட, இதற்கு முன் பல உண்மைகளை தெரிஞ்ச மகான்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய அனுபவங்களை கொண்டு, அவங்களுடைய உபதேசங்களை கொண்டு நமக்கு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. இப்போது மானிடராய் பிறத்தலரிதுன்னு ஏன் சொல்கிறாங்க? உயிர் இல்லாத பொம்மைக்கும் உயிர் இருக்கிற மனுஷனுக்கும் வேறுபாடு வேணும்னு. அப்போது அந்த உயிரற்ற பொம்மைக்கு அது நஞ்சு பிஞ்சு கிழிஞ்சு போகிற வரைக்கும் அதுக்கு அறிவு வராது. ஆனால் ஒரு நடிகருக்கு முதுமைன்றது ஒன்று வரும். அந்த முதுமை வரும்பொழுது அவருக்கு பல அனுபவங்கள் வரும். அப்பா நடித்த வரைக்கும் போதும் அப்படின்னு நினைப்பார். இனி என்னால் நடிக்க முடியாது, நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைப்பார். ஒரு அலுவலகத்துக்கு போகிறாங்க, பல வருஷங்கள் வேலை செய்கிறாங்க, முதுமை அடைகிறாங்க, அவங்களுக்கு ஓய்வு. அவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா உழைச்ச வரைக்கும் போதும், இனிமேல் நான் கொஞ்சம் ஓய்வில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சேர்றாங்கன்னா கொஞ்சமாக அறிவு விளக்கம் அதிகமாகுது. அறிவு விளக்கம் அதிகமாகும்போது அவங்களுடைய அனுபவத்தை பிறருக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு பணிக்கு போகிறாங்க. அவங்களுக்கும் வருமானம், ஆனால் அவங்களுடைய அறிவு பல பேருக்கு பயன்படுது. அதுபோல் முன் அனுபவம் உள்ள மகான்கள், ஞானிகள் தந்த நூல்கள் தான் ஞான நூல்கள். அந்த ஞான நூல்களை பிடிச்சிட்டு ஞானிகளோட அனுபவங்களை நாம் ஏற்றிட்டு புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட திருவடிகளை பற்றி நாம் மேலே வரணும், ஓய்வடையணும். பட்டினத்தார் என்ன சொல்லுவார்? பட்டினத்தார், வள்ளலார், எல்லா மகான்களும் இது மாயை, அழியக்கூடியது. நம்ம தான் பார்க்குறோமே, இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமையும் போகும், நேற்றுக்கு இல்லாதது இன்றைக்கி புதுசாகவும் இருக்கும். நிறைய வளரும், நிறைய தேயும், நிறைய அழியும், திரும்ப பார்த்தா இருக்கும். இந்த மாயையை புரிஞ்சிக்கிட்ட பெரியவங்க பேச்சை நாம் புரிஞ்சிக்கிட்டோன்னா நமக்கும் ஓய்வு தேவைன்ற எண்ணம் வரும்.
நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாருக்கும் வாழ்வியல் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மூலமாக ஒரு அனுபவத்தை ஏற்றுக்கணும். அந்த அனுபவத்தை நாம் ஏற்றிக்கிட்டு நம்ம வேணும்னு நினைக்கிறப்போ ஞானிகள் நமக்கு கை கொடுப்பாங்க. அந்த ஞானம் பரம்பொருள் பல வடிவங்களில் வந்து நமக்கு தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஞானிகள் ஞான கடவுளால் பரம்பொருளால் அனுப்பப்பட்ட மகான்கள். அவங்களோட பேச்சை நம்ம கேட்கணும். எப்போதும் நல்லவங்க நல்லது தான் சொல்லுவாங்க. அதனால் நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்போ மகான்களோட நம்ம சேரணும். இதைத்தான் அடியார் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவார். இப்போ அடியார் கூட்டத்தில் என்ன சேர்த்து விடுங்க, அடியார் கூட்டத்தில் என்ன சேர்த்து விடுங்கன்னு எல்லா மகான்களும் வேண்டுவாங்க. மாணிக்க வாசக பெருமான் இவ்வளோ பரம்பொருளோட ஐக்கியப்பட்டு திருவிளையாடலில் நடத்த வச்சவர். அவரும் அதை தான் கேட்பார், என்ன அடியார் கூட்டத்தில் சேர்த்துடு. ஏன்னா அவங்க நமக்கு வழி காட்டிடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கும் வந்து அடியார் கூட்டத்தோட சேரணும், சேர விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோர் நாமம், வாழியே வாழி வாழி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு இன்னும் ஊக்கப்படுத்தும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.